8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். லூக்கா 18:8. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் 3 முறை நாம் அந்த முதல் பகுதியை வாசிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய். அப்படியே இருக்கிற 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை, உம்முடைய சத்தத்தை கேட்க தான் இந்த ஜனம் வந்திருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த ஜனத்தை திருப்திப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆத்மா. நீர் மெய்யா இவர்களை சிநேகிக்கிறீர், நீர் மெய்யா இந்த ஜனத்தை சிநேகிக்கிறீர், நீர் மெய்யா எங்கள் திருச்சபையை சிநேகிக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவர் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகள், பரலோக வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், வெளிப்பாட்டின் வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், ஆமென் ஸ்தோத்திரம், எச்சரிக்கிற வார்த்தைகள், மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகள், திருத்திக் கொள்வதற்கு ஏதுவான வார்த்தைகள், மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், மறுரூபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வருவதாக. கைகளை தட்டி ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால எல்லா கட்டுகளும் உடைவதாக. மனதின் அரண்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்ல கைகளை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி உம்முடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு ரிசீவ் பண்ண கிருபை கொடுங்க. ரிகமரா கமரா கந்தரா பாலா பாரா பாலா பாரா ரிகமலா கந்தரா பாலா பாரா பாலா பாரா பாலா பாரா ரியந்தல கமரியத்தல பாரா பாலா பாரா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ, இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவதாக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக. எல்லா கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். God bless you. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் சபையில் பல முறை நமக்கு வரலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் செய்திகள் வித்தியாசப்படும். திரும்ப சொல்றேன், வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஏன்னா 66 புத்தகங்கள்ல இருந்து தான் நம்ம பிரசங்கிக்க முடியும், வாக்குத்தத்தங்களை எடுக்க முடியும். ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை வரும், வசனம் வரும். ஆனால் செய்தி வித்தியாசமாக இருக்கும். லூக்கா 18:8 பல முறை நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம், செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நமக்கு புதிய வார்த்தைகளை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அநீதி உள்ள நியாயாதிபதி என்பதை அறிந்தே அவனிடத்தில் போய் நியாயம் கேட்கிறான். இந்த வேத போதியை வாசிக்கும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். நியாயம் அவன் செய்வதற்கு அவனிடத்தில் எந்த ஒரு நற்குணங்களும் இல்லை. நியாயத்திற்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். அவன் அநீதி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இல்லாத ஒன்றை அவன் மூலமாக அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். ஸ்தோத்திரம். அவனிடத்தில் இல்லாத ஒன்றை அவனிடத்திலிருந்து அவன் மூலமாக எதிர்பார்க்கிறார். அது என்ன? நியாயம். அந்த மனுஷன்ட்ட நியாயம் என்பதே கிடையாது. பைபிள் அழகாய் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 18:4. அவனுக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்கிற மனசே இல்லை. தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷரையும் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், கடினமான குணமுள்ள ஒரு மனுஷன், மூர்க்க குணமுள்ள ஒரு மனுஷன், இரக்க சுபாவம் இல்லாத ஒரு மனுஷன், எந்த நற்குணங்களும் இல்லாத ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். இவளுக்கு எப்படி நியாயம் அவனிடத்திலிருந்து கிடைக்கும்? நியாயம் கொடுக்கிறவனிடத்தில் ஸ்தோத்திரம் எந்த உண்மையும் நியாயமும் இல்லை. அவனிடத்திலே அது இல்லை. அவனால் எப்படி அதை கொடுக்க முடியும்?
பைபிளில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வெளிப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. இவனே அநீதி செய்கிறதற்கு பெயர் போனவன், நீதி செய்வதற்கு இவனிடத்தில் எந்த ஒரு குணமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் இவளுக்கு நியாயத்தை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனிடத்தில் அந்த நற்குணங்கள் எதுவும் இல்லை, ஆனால் அவனிடத்தில் போய் நிற்கிறார். கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார் என்றால், ஆண்டவர் இவனிடத்தில் இல்லாத ஒன்றை இவன் மூலமாக இவனிடத்திலிருந்து அவள் எதிர்பார்த்தாலும் ஆண்டவர் செய்கிற கிரியை பாருங்கள், ரொம்ப அற்புதமானது. இவனால் முடியாது என்று சொல்லி இன்னொருவனிடத்தில் போகவில்லை, இன்னொருவனை கர்த்தர் நியமித்து இவளுக்கான நியாயத்தை கிடைக்க செய்யவில்லை. எவன் நியாயம் செய்ய மாட்டானோ, எந்த நியாயாதிபதி எவனிடத்தில் அநீதி நிறைந்திருக்கிறதோ, நீதிக்கும் நியாயத்திற்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறானோ, அவனிடத்திலிருந்தே கர்த்தர் இவளுக்கு அற்புதத்தை கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா. சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு எதிராக நிற்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கான அற்புதம் நடைபெறாதது போல தோன்றலாம், உங்களுக்கான அதிசயங்கள் நடைபெறாதது போல தோன்றலாம், உங்களுக்கான கிரியைகள் ஒன்றும் நடக்காதது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், ஸ்தோத்திரம், அநீதிக்காரனிடத்திலிருந்து கூட நமக்கு கர்த்தர் நியாயம் செய்ய அவரால் முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா. இவனிடத்தில் இதெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற சில நபர்களிடத்திலிருந்து கூட கர்த்தரால் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் இந்த நீதிபதியை மாற்றல, ஆனால் இவனிடத்திலிருந்தே இவளுக்கு கர்த்தர் நியாயத்தை கொடுத்தார். அற்புதம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழிமுறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். எவனிடத்தில் அநீதி இருக்கிறதோ அவனிடத்திலிருந்து கூட, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் இவளுக்கு உதவி செய்யவே மாட்டார், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலிருந்தே கர்த்தர் இவளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா. எத்தனை சிங்காசனங்கள் தேவ ராஜ்யத்தை அசைப்பதற்கு நினைத்தாலும், ஆமென், எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்தாலும், எல்லா சிங்காசனங்களுக்கும் மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எதை நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்பினா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா. எல்லா சிங்காசனங்களுக்கும் மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும், வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல கூட கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்க முடியும். என் முன்னேற்றத்திற்கு, என் ப்ரமோஷனுக்கு, என் எதிர்காலத்திற்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்திலேயே கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்க முடியும். ஆகார், இதுதான் டெட்லைன், இதுக்கு மேல நடக்கிறதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை என்று சொல்லி எந்த இடத்துல இஸ்மவேலை விட்டுட்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் நின்றாள். அவளுடைய கண்கள் எதை பார்க்கிறது? இனி முடியாது என்கிற நிலையை பார்க்கிறது. ஆனால் எது முடியாதுன்னு சொல்லி எந்த இடத்துல அவங்க ஸ்டாப் ஆகி விழுந்தாங்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் நீரூற்றை உண்டாக்கினார். எந்த இடம்? இந்த இடம் எங்களை அழிச்சிரும், என் மகன் சாக போகிறான், நானும் செத்து போக போறேன், இதோட என் கதை முடிஞ்சு என்று ஆகாரும் இஸ்மவேலும் நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் எந்த இடம் தங்களை அழிக்கும் என்று நினைத்தார்களோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவர்கள் கண்களை திறந்து நீரூற்றை காண கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் செய்தியை நல்லா கவனிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வார்த்தை கவனிங்க, குறிப்பிடுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடம், இந்த வனாந்திரம்,
இதுதான் எங்களுடைய டெட்லைன். இதுக்கு மேலே எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆகாருடைய எண்ண ஓட்டம் அதுதான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி நியாயம் செய்கிற நீதிபதி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நியாயம் செய்கிற நீதிபதி. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்கு நியாயம் செய்கிற நீதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதங்கள் நடக்கவில்லை, பலமுறை ஜெபம் பண்ணியும் எந்த மாற்றத்தையும் நான் அனுபவிக்கவில்லை என்று ஒரு ஏக்கத்தோடு, விரக்தியோடு, ஒரு தனிமை உணர்வோடு, ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் நடக்கிறதில்லை அற்புதங்கள் என்று யோசிக்கிறீர்களா? உங்கள் எண்ண ஓட்டம் இப்படியாக இருக்கலாம். என் நியாயம் என் தேவனிடத்திற்கு ஏன் போக மாட்டேங்கு? என்னுடைய நியாயம் ஏன் அவருடைய கண்களுக்கு முன்பாக இல்லாமல் போகிறது என்று உங்கள் மனதிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போவதில்லை, இளைப்படையவில்லை. நீ இதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி 29ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் சோர்ந்து போய் ஒரு கேள்வியோடு இந்த இடத்துல இருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போனால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு பலனை கொடுக்க விரும்புகிறார். உங்க நீதி, உங்க நியாயம் ஆண்டவருக்கு மறைக்கப்பட்டு போகவில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் சகல காரியங்களையும் அற்புதமாய் செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, அற்புதமாய் செய்கிறவர். அவரிடத்துல குறைவே இல்லை. யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டார். இந்த சபையில் வந்து கர்த்தர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். நம்புறீங்களா? ஆமென். ஏன்னா பைபிள் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு 3 குறிப்புகளை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாக்குத்தத்த ஆராதனையில் உபவாச ஜெபத்திலும் இதைத்தான் நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனையில் சீக்கிரத்தில் தேவன் நியாயம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் எந்த விதத்திலே செய்வார் என்று 3 காரியங்களை வாக்குத்தத்த ஆராதனையில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வர முடியாதவங்க யூடியூப்பில் அந்த செய்தியை கேளுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நேற்று இந்த விதவையினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று ஒரு 3 குறிப்புகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நியாயம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நியாயத்தை எதிர்பார்க்கிற நம்மிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? 3 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென். எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால். ஒரே பட்டணத்தில் 2 விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று அநீதி நிறைந்த ஒரு மனுஷன், இன்னொன்று உண்மைக்காக நிற்கிற ஒரு விதவை, உத்தம குணம் உள்ளவன். எல்லா இடத்திலும் இதை பார்க்கிறோம். எல்லா துறையிலும் அநீதி உள்ளவங்களும் இருப்பாங்க, நீதி உள்ளவங்களும் இருப்பாங்க, உண்மையானவர்களும் இருப்பாங்க, பொய்யானவங்களும் இருப்பாங்க, போலியும் இருக்கும்,
நிஜமும் இருக்கும். இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. பட்டணத்துக்கு பட்டணம் இருக்கிறது. அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். இந்த வசனத்தை மறுபடி வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒன்று, அவள் தனக்கு ஃபேவரா இந்த கேஸ் முடியணும்னு கேட்கல. பொதுவாக நம்ம எப்படி தான் போய் நிற்போம், ஐயா எனக்கு ஃபேவரா இதை முடிச்சு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, நான் ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன், திக்கற்ற நிலையில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருங்க ஐயா, எனக்கு ஃபேவராக முடியட்டும், எனக்கு ஆதரவாக முடிங்க என்று தான் எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் இவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எனக்கு ஃபேவராக முடிச்சு கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு நியாயம் செய்யும். இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. நமக்கு சாதகமாக முடியணும். ஜெப குறிப்பில் கூட நம்ம அப்படி தான் எழுதுவோம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம சைடில் உண்மை இருக்கலாம். ஆகவே ஆண்டவரை எங்கள் சாதகமாக தீர்ப்பு வரட்டும்னு நினைக்கிறது தவறில்லை. ஆனால் இவள் அதை விட கடந்து ஒருபடி மேலே போய் கேட்குறான், எங்களுக்கு நியாயம் செய்யும், எனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுங்கன்னு கேட்கல. ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறான்? ஏன் இப்படி ஜெபம் பண்ணுறான்? எனக்கு சாதகமான ஒன்று நடக்கணும்னு கேட்கல, ஆனால் நியாயப்படி அப்படி கேட்டிருக்கலாம். அவள் சொல்லுகிறார் நியாயம் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்துல உண்மை இருக்கிறது, நியாயம்னு ஒன்று செஞ்சா என் பக்கம்தான் ஜெயிக்கும். கைகளை உயர்த்தி புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லாமா? நான் நியாயம்னு ஒன்றை கேட்டு போனாலே இந்த மனுஷன் நியாயம் செஞ்சா அது கண்டிப்பாக எனக்கு சாதகமாக தான் என்ன செய்யும் முடியும். ஏனென்றால் என்னிடத்தில் உண்மை இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை எங்களிடத்தில் இருக்க கிருபை தார். கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது குறிப்பு உண்மைக்காக நிற்பது. உண்மைக்காக நிற்பது. உண்மை நம்மிடத்தில் இருக்கணும். உண்மை அவளிடத்தில் இருந்தது. அவளிடத்தில் பணம் இல்லை. பணம் நிறைய இருந்தால் அப்பவுமே அவன் கேஸை முடிச்சிருப்பான். இவளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கும். இவளிடத்தில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா எதுனாலும் இவர் பைசா தான், காசு வாங்கினா தான் வாயை திறப்பார் பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அநீதி உள்ளவன். அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல இவளுடைய உண்மைக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மேல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நாம் உண்மையா இருந்தால் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவர். நம்பினால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உண்மை அவளிடத்தில் இருந்தது. எனக்கு சாதகமான தீர்ப்புன்னு கேட்கல, நியாயமான தீர்ப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு ஃபேவரான்னு இல்லை, எங்களுக்கு நியாயமாய் கர்த்தர் நியாயத்தை செய்வீராக. ஆமென். நியாயம் செய்யுங்கள் என்று கேட்டால் என்ன அர்த்தம்? என்னிடத்தில் நீதி இருக்கிறது. ரைச்சஸ்னஸ், நீதி, தேவனுடைய நீதி. அந்த நீதியில நடக்கிறபடினால் கண்டிப்பாக நியாயம் நம் பக்கமாக வரும். 94ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயம் நீதியினிடமாக திரும்பும். நியாயம், எல்லாரும் வாசிக்கலாமா? நியாயம் நீதியினிடமாக திரும்பும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நியாயம் தேவனுக்கு மறைவாய் இருக்கவில்லை. நீதி நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீதி நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயம். அதான் உண்மை. ஸ்தோத்திரம். அந்த உண்மை நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவர் நியாயம் செய்வார். அந்த நியாயம் நமக்கு ஃபேவரா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். நியாயம் செய்யும் ஆண்டவரே, நியாயம் செய்யும். இவளுடைய விண்ணப்பம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. உண்மையோடு அவளுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையினால் நிறைந்து ஆண்டவரை பார்த்து நாம் செய்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. உண்மை இருந்தால் தைரியம் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, உண்மை இருந்தால் தைரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். இவன் தைரியமா அவனை போய் ஃபேஸ் பண்றான். எல்லாரும் பயப்படுறாங்க. யாரும் மனுஷனே மதிக்காத ஒருத்தன், கடவுள் பயம் இல்லாதவன், இவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இவன் தைரியமா திரும்ப 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 போறான். பாதுகாப்பற்றவள், ஆதரவற்றவள். ஆனா இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவளிடத்தில் இருந்த உண்மை அவளுக்கு தைரியத்தை கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய காரியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் தேவனை ஆராதிக்கிறதில் நாம் உண்மையாய் இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் தைரியத்தை நமக்கு தருகிறார். உண்மை இருந்தால் தைரியம் இருக்கும். தைரியம் என்று சொல்லும் போது ரொம்ப நம்ம சத்தமா ஆவேசப்பட்டு பேசுறது இல்லை. தைரியம் உண்மைக்காக நிற்கிறவன் தான் தைரியசாலி. சத்தியத்துக்காக நிற்கிறவன் தான் தைரியம் உள்ளவன். சத்தியத்தை வாங்குகிறான் பாருங்க, அவன் தான் தைரியம் உள்ளவன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மைக்காக நிற்கிறவர்கள். அநீதிக்காக நிற்பது, ஸ்தோத்திரம், பயத்தை மாத்திரமல்ல துணிகரத்தையும் குறிக்கிறது. அநீதிக்காக நிற்கிறது, அநீதிக்காக பேசுவது எதை குறிக்கிறது? துணிகரத்தை குறிக்கிறது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருங்கிற எண்ணமே மறந்து போயிடுது. நம்ம எவ்வளவு அவரை பயபக்திக்குரியவர் ஆராதிக்கிறோம், எவ்வளவு அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைன்னு நம்ம எத்தனை முறை அறிக்கை செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், ஸ்தோத்திரம், அநீதியான காரியங்களை நாம் துணிகரமாய் செய்து விடுகிறோம். அநீதியான காரியங்களை துணிகரமாய் செய்யும் போது ஆண்டவர் வருத்தப்படுவார். நியாயம் நமக்கு கிடைக்காமல் போகும். நியாயம் கிடைக்காமல் போகும். ஸ்தோத்திரம். தவறுகளை, நம்முடைய தவறுகளை மறைக்க உண்மையை ஆயுதமாக எடுக்கக்கூடாது. அநேக நேரங்களில், ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுகிறது, சாத்தானு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். இது எப்படி முடியும்? சாத்தான் கூட தூதன் மாதிரி வேஷத்தை போட முடியுமா? அப்போ அநேக நேரங்களில், ஸ்தோத்திரம், வசனத்தை, உண்மையை, இதெல்லாம் கையில் எடுக்கிற எதுக்காகனா, அநேகர் தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக, தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக, ஸ்தோத்திரம், வசனம் ஒரு ஆயுதமாக பயன்படுது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஹார்ட்டை பார்க்குறார், இருதயம், இதில் உண்மை இருக்கா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். 14ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். ஆகையால், எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு பொருளை விற்கிறீங்க, நாம் பிறருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாக இருப்பது போல உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். டூப்ளிகேட்டான பொருளை ஒரிஜினல் மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், வித்துட்டா அநியாயம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு நியாயம் கர்த்தர் செய்யணும்னா உங்க உண்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்? யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு அநியாயத்தை நீங்க செஞ்சிடக்கூடாது. ஒரு தீமையை கூட மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது.
சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறது பைபிள் சொல்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது சந்தோஷமாக பார்க்க வேண்டும். சகரியா 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய 7 கண்கள். 7 என்றால் பரிபூர்ணம். ஆண்டவர் பார்த்தா அதில் மிஸ்டேக்கே இருக்காது. கர்த்தர் பார்க்கிறது எல்லாமே உண்மையானதாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லாமா? மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ஓரளவு புரிந்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவருடைய பார்வை 7 கண்கள் என்றால் பரிபூர்ணமான பார்வை. அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் அப்படி இல்லை, இப்படி தான் நினச்சேன், இதை நினச்சி தான் நான் சொன்னேன், இதை மைண்டில் வச்சு தான் நான் பேசுகிறேன், சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவருடைய பார்வை பரிபூர்ணமானது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளத்தின் நினைவுகள், ஏக்கங்கள், சிந்தைகள், பார்வை எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் கரெக்டாக பார்ப்பார். அவர் அனலைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒன்றை அனலைஸ் பண்ணுறாருன்னா அதில் தவறே வராது, அது சரியாக இருக்கும். நம்பினா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கிற விதம் அவ்வளோ அற்புதமானது. அவர்கிட்ட போய் நம்ம, நீங்கள் பார்த்ததில் ஆண்டவரே கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அனலைஸ் பண்ணதில் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பார்த்தால் அது பரிபூர்ணமாக இருக்கும். ஆண்டவரே நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, கரெக்ஷன் இருக்குது, சில காரியங்களை கரெக்ஷன் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமானவர். அவருடைய கண்கள் எதை பார்த்து அனலைஸ் பண்ணுகிறதோ அதுவும் பரிபூர்ணமானது, சத்தியமானது, உண்மையானது. ஆமென். அநியாயம் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னேற்றத்துக்காக, நம்முடைய பெருக்கத்திற்காக ஒருவருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய 7 கண்கள். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருப்போம். தேவனுக்காக நாம் நிற்கிறதில்ல, இந்த சபையில் நாம் உண்மையாக இருப்போம். உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. ஸ்தோத்திரம். அநியாயமாய் நாம் சேர்க்கிற எதுவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு சமாதானம் இருக்குன்னா நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் உண்மையாக செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். செய்கிற எல்லாவற்றையும் உண்மையாக செய்யணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யோபு 11:14 ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். யோபு 11:14. ஸ்தோத்திரம். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமுடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். கூடாரம் என்றால் வீடு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு அநியாயமான காரியம் நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்குள்ள எந்த அநியாயமும் இருக்கக்கூடாது. நீதியான காரியங்கள் நடக்கணும். தேவனுக்காக நீங்க செய்கிற காரியங்கள் உண்மையா இருக்கணும். ஜெபம், ஆராதனை, இதுதான் உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏறெடுக்கப்படணும். உங்க வீட்டில இருந்து சினிமா பாட்டு வரக்கூடாது. அநியாயம் வீட்டுக்குள்ள இருக்கு. முன்னால டிவி இருந்து இப்போ எல்லாமே செல்போன்ல இருக்கு. ஸ்தோத்திரம். அநேக கிறிஸ்தவங்க பல வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோம்பாங்க, ஆனா ஸ்டேட்டஸை பார்த்தா சினிமா பாட்டு. அநியாயம் வீட்டுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கிறது? அநியாயம் இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம எத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோன்னு பார்க்க மாட்டார், எவ்வளவு உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறோன்னு பார்ப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா. அந்த குவாலிஃபிகேஷனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:12. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். உண்மையினால், உத்தமத்தினால் நம்முடைய பொசிஷனை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்க வேலை, உங்க பிசினஸ் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். எதுல நிலை நிற்குமா? உங்க பொசிஷன், உங்க சிங்காசனம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எதுல நிற்கிறது? உண்மையில் நிற்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எதுல நிற்கிறது? உண்மையா இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் சிங்காசனம் எதனால் நிற்கிறது? உண்மையினால் நிற்கிறது, நீதியினால் நிற்கிறது, சத்தியத்தினால் நிற்கிறது. ஒரே ஒரு ராஜ்யத்தின் சிங்காசனத்தை மாத்திரம் 2024 வருஷம், ஏன் 25 ஆண்டுகளா இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு அசைக்கவே முடியல. காரணம், இந்த தேவராஜ்யத்தின் சிங்காசனத்தில் உண்மை இருக்கிறது. இந்த தேவராஜ்யத்தின் சிங்காசனத்தில் சத்தியம் இருக்கிறது. ஆமென். எபேசியர்ல நாம் வாசிக்கும் போது சத்தியம் என்னும் அரைக்கச்சை, எபேசியர் 6ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போ அந்த கச்சை பெல்ட்ல தான் நிற்குது. ஸ்தோத்திரம். பெல்ட் ரொம்ப முக்கியம். அதுபோல உங்க வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொறுப்பு, இதெல்லாம் நிற்கணுமா? எதில் நிற்கும்னா உண்மையில் தான் நிற்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 1000 துன்பம் வந்தாலும் அநியாயத்துக்கு நிற்கக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அநியாயத்துக்கு துணை போகாதீங்க. சரி, அவங்க செய்கிறது தப்புனே தெரியும், ஆனால் உண்மையாக நிற்கிற மாதிரி போய் ஊன்னு காப்பாற்றுவாங்க. கர்த்தர் சொல்றார், நீ அநியாயத்துக்கு போய் நின்னா உன் சிங்காசனம் நிலை நிற்காது. பழக்க வழக்கங்கள் நல்லது, நட்புகள் நல்லது, ஆனால் அநியாயத்துக்கு நின்னா கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு நியாயம் செய்ய மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க நீதிக்காகத்தான் நிற்கணும். ஸ்தோத்திரம். ஒருவேளை அநீதியில் இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனால் நீங்க அநீதி பக்கம் நிற்காதீங்க. பைபிள் முழுவதையும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் துன்மார்க்கனை நீதிமானை பிரித்து பிரித்து காட்டுவார். ஏன்னா 2 பேருக்கும் வித்தியாசம் அதிகம். இந்த வித்தியாசத்தை நீங்க காண்பிக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில. மல்கியாவில் அதைத்தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்டுவேன் தான் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை நிற்கணும்னா உண்மையில தான் நிற்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நியாயம் இதுதான் தெரியும், ஆனா சில நேரம் அதை செய்யறதில்லை. மார்க் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நமக்கு தெரிகிறது. மார்க் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மார்க் 3:4. அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நியாயம் இதுதான் தெரியுது. ஆண்டவர் ஓய்வு நாள்ல அற்புதம் செய்றார். யூதர்களுக்கு ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். ஓய்வு நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. விறகு பொறுக்குனா கூட கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டம். இப்போ இங்க அவர் போய் ரொம்ப இயல்பா அற்புதங்களை செய்கிறார். இவர்கிட்ட எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் அற்புதத்தை செஞ்சுட்டு இவரே கேட்கிறார், நன்மை செய்யறது அல்ல தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? ஒண்ணுமே பேசலை. ஏன்னா ஒன்றும் பேச முடியாது. அவர்களுக்கு தெரியும் இதுதான் நியாயம். இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஏன் நியாயம் செய்யாமல் இருக்கிறார்னா, சில நேரங்களில் நமக்கு இதுதான் சரி, இதுதான் சத்தியம், இதுதான் நியாயம், இதுதான் உண்மைன்னு தெரியும். ஆனால் நாம் அந்த பக்கத்தில் இல்லை, உண்மையின் பக்கத்தில் இல்லை. உண்மை நம்மிடத்தில் அநேக நேரம் யாருக்காகவோ உண்மையை விட்டு கொடுக்கிறோம்.
கர்த்தர் சொல்றாரு, எவருக்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவாய் நிற்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தியம் வேற, பாரம்பரியங்கள் வேற. அநேக நேரங்களில் பிரச்சனை இங்கே தான் வரும். பாரம்பரியங்கள் எல்லாம் சத்தியமாகி விடாது. ஸ்தோத்திரம். சில கொள்கைகள், பிரின்சிபல்ஸ், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வித்தியாசமான கொள்கைகள் இருக்கும். பைபிள் அடிப்படையில் நம்ம பல கொள்கைகளை ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் பைபிள் அடிப்படையில் தான் இருக்கணும். நம்முடைய அர்ப்பணத்தில் வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொருவருடைய டெடிகேஷனில் வித்தியாசம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சத்தியத்தின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். ஒவ்வொருவருடைய அர்ப்பணமும் டெடிகேஷனும் விலையேறப்பெற்றது. ஒவ்வொருவருடைய ஸ்தோத்திரம் தியாகமும் விலையேறப்பெற்றது. அதை குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் எதை பார்க்கணும்னா ஆண்டவுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பைபிள் என்ன சொல்லுகிறது? காலங்காலமாக வாழையடி வாழையா பாரம்பரியத்தை அல்ல, நாம் வேதத்தை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க உலகம். கீபேட் ஃபோனில் ஆரம்பித்தோம். முதல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த நோக்கியாவில் ஒரு ஃபோன் இவ்வளோ பெருசாக இருக்கு, செங்கல் மாதிரி, ஒரு கருப்பு கலரு கிரே கலர்லாம் வந்துச்சு. தாத்தாலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1-2 பேர் வாங்கினாங்க. அப்போவுமே அவங்க வாங்கினாங்க. அப்போது இவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஃபோனு. வெயிட்டு தூக்கி எறிஞ்சால் மண்டை உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அப்கிரேட் ஆகி ஆகி கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்குது? ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? அவசியம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு வேலை செய்யனாலும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் முடியும். வாட்ஸ்அப் இல்லாத ஆட்கள் இல்லை. ஏன்னா அது அவசியம் தேவைப்படுகிறது. ஆமென். மாறணுமா மாறலையா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யூஸ் பண்ண தெரியாத ஆட்கள் கூட யார்ட்டையா கேட்டாவது ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரிஞ்சாலா போதுயா, எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்கிற அளவுக்கு போயிட்டு இன்னைக்கு உலகம். ஆமென். எல்லாத்துலேயும் அப்கிரேட் ஆகும். ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் அப்படியே இருப்போம். அப்படி இல்லை. ஆண்டவரே, பாரம்பரியங்களே அல்ல, வசனத்தை பிடிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நமக்கு இதுதான் நியாயம்னு தெரியும், ஆனால் நம்ம அதை செய்யாமல் விட்டுறோம். இங்கே இந்த கூட்டம் இவரை குற்றப்படுத்துவதற்காக நிற்கிறது. மார்க் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அவங்க பர்பஸை பாருங்க. ஸ்தோத்திரம். குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி. இந்த குற்றப்படுத்துகிற ஆவி இருந்தால் அவர்களுடைய குற்றத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. என்றைக்குமே மற்றவர்களுடைய குற்றங்கள் தெரியும், தங்களுடைய குற்றங்கள் என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடத்தில் அல்ல குற்றத்தை கண்டுபிடிப்பது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியாயம் செய்வதற்கு ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. இந்த உண்மைக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கு. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உண்மைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாராம். நான் உண்மையா இருந்தேன், எனக்கு ஆசீர்வாதமே வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். வசனத்தை நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆளால எனக்கு உயர்வு கிடைக்காம போயிட்டு, இவரால் என்னுடைய ப்ரமோஷன் தடைபட்டுச்சுன்னு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய உண்மைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன் இடத்தை இவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ஸ்தானம் இவங்களுக்கு போயிடுச்சு, யாருமே சொல்ல முடியாது. அவனுக்கு கர்த்தர் அவங்க நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்றபடி கர்த்தர் பலனை தருகிறவர். நம்பினா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உண்மையா இருந்தா உயர்வு தானா வரும். ஸ்தோத்திரம். நம்முடைய உயர்வு நம்முடைய உண்மையை சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய உயர்வு, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய உயர்வு நம்முடைய உண்மையை சார்ந்ததாக இருக்கிறது. எந்த மனுஷனும் உங்க உயர்வை தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிசாசை நின்னாலும் உங்க உயர்வை தடுக்க முடியாது. உங்க ப்ரமோஷனை தடுக்க முடியாது. உங்க பிசினஸ் உடைய நெக்ஸ்ட் லெவலை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா.
நம்முடைய உண்மையற்ற தன்மை நம்முடைய உயர்வை பாதிக்கும். தாவீதின் உண்மை அவனை உயர்த்தியது. 1 சாமுவேல் 22:14 பார்க்கும்போது 1 சாமுவேல் 22:14 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உம்முடைய வீட்டில் கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன். அகிமலேக் சொல்றான். ஏன் உண்மை உள்ளவன் தாவீத மாதிரி வேற யார் இருக்கிறான்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லணும், உண்மையுள்ள இந்த மனுஷனை போல, இந்த மனுஷியை போல வேறொருவர் எங்க என்று சொல்லக்கூடிய சாட்சி எங்களுக்கு வேண்டும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? தாவீதின் இடத்தில் உண்மை இருந்தனால ஒரு பெரிய தேசமே அவனுக்கு விரோதமா போராடியது. ஒரு இராணுவமே அவனை எதிர்த்தது. ஆனா அவன் உண்மையா இருந்தனால கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவனை கிட்டையும் நெருங்க முடியலை, அவனை தொடக்கூட முடியலை. ஒரு இராணுவத்தால் எப்படிங்க ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்? முழு தேசமே அவனை தேடுது. ஆனால் சத்துருக்கள் கையில் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கல. காரணம், அவனிடத்தில் கர்த்தர் பார்த்த உண்மை. கைகளை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை எங்களிடத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வீரா? எல்லாரும் ப்ளீஸ் கைகளை உயர்த்தி கேளுங்க. கேட்டால் கிருபை தருவார். கை உயர்த்தி எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை என்னிடத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய உண்மையை பார்த்து நமக்கு நியாயம் செய்கிறவர். சங்கீதம் 7:8, 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நம்முடைய அந்தஸ்தை பார்த்து நமக்கு அற்புதம் செய்கிறவர் அல்ல, உயர்வை தர்றவர் அல்ல. நம்மிடத்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து ஆண்டவர் உயர்வை தரமாட்டார். உயர்வு நம்முடைய உண்மையை அடிப்படையாக கொண்டது. சங்கீதம் 7:8 பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். எல்லாரும் வாசிப்போம், கர்த்தர் ஜனங்களுக்கு என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு உயர்வை தரணும்னா, நீர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால் எதை பார்த்து தான் செய்ய முடியும்? உண்மையை பார்த்து தான் செய்ய முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவ ஆண்டவரே, அதுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். நான் பல தலைமுறையா இயேசுவை ஆராதிக்கிறேன், அதற்காக ரொம்ப ரொம்ப தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்வார், உன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா? பரலோகத்துக்கு போகும்போது என்ன கேள்வி கேட்கப்படும்? ஸ்தோத்திரம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அறியேன். 12ஆம் வசனத்தில் இருக்கு. ஏன் அப்படி சொன்னாரு? அவர் வரும்போது ஆயத்தமா இல்லை, அவர் கொடுத்ததுல உண்மையா இல்லை. அந்த எண்ணெயை இன்னும் கொஞ்சம் வாங்கி ஏற்கனவே அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி அதை எல்லாத்தையும் உண்மையா செஞ்சிருந்தா அவர்கள் மணவாளன் வரும்போது உள்ள போயிருக்கலாம். எல்லாத்தையும் லேட்டா செய்யறாங்க. தாமதமா செய்யறது கூட உண்மையற்ற தன்மையா தான் மாறும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற உண்மை நம்மிடத்தில் இருந்தா நிச்சயம் நமக்கு நியாயம் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த விதவைக்கு ஆண்டவர் எப்படி நியாயம் செய்கிறார்? உண்மையை பார்த்து. அவளிடத்தில் இருந்த உண்மை அவளுக்கு நியாயத்தை கொண்டு வருகிறது. நாம் ஆண்டவரின் சமூகத்தில் உண்மையா இருந்தோன்னா போதும். நீங்க பெருசா ஒன்றும் சாதிக்கவே வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், உங்கள்கிட்ட பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆள் பலம் பண பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் மட்டும் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். உங்கள் உயர்வை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடுக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவதாக, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 39:20 கடைசி வசன விதமாய் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ரெண்டாவது, கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் அமைதியாய் இருப்பது. முதல்ல சொன்ன உண்மையாய் இருப்பது, ரெண்டாவது அமைதியாய் இருப்பது. 13 ஆண்டுகள் வாயை திறக்கல, பெட்டி பாம்பா அடங்கிட்டோம். 13 வருஷம் போராடலை, வாதாடலை.
ஸ்தோத்திரம். பானபாத்திரக்காரனுடைய தலைவன்ட்ட சொல்லி விடுறான், என்கிட்ட உண்மை இருக்கியா, கொஞ்சம் ராஜாட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்படி தான் கேட்குறான். அவனும் 2 வருஷம் கடந்து போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக கிரியை செய்யணும்னா நாம் அமைதியாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 46ஆம் சங்கீதத்திற்கு நான் வரும்போது அங்கே கோராகின் புத்திரர் விதமாய் சொல்றாங்க. அங்க பாடப்பட்ட வார்த்தை சங்கீத வசனங்களை பாருங்க. 10ஆம் வசனம் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எனக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை. உங்க வாழ்க்கையில நடக்கிற அநீதியை கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல இருக்கிறதா? இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமைதியா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார், நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிடுறேங்கிறார். அநேக நேரம் நம்ம எப்பவுமே பிரச்சனையே பார்த்துட்டு இருப்போம். நமக்கு இருக்க பிரச்சனையே என்ன தெரியுமா? பிரச்சனையை பார்க்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையே ப்ராப்ளம் கான்சியஸ், பிரச்சனை உணர்வு. எப்பவுமே நம்ம பிரச்சனையா இருக்கிற போல ஒரு உணர்வு இருக்கும். சிலர்கிட்ட எப்பவும் பேசினாலும் பிரச்சனைகளை தான் ஷேர் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் கான்சியஸாக இருக்காதீங்க. நீங்கள் எப்படி மாறணும்னா, ஆண்டவுடைய வார்த்தையை உணர்கிறவங்களா மாறணும். வாக்கு தத்தங்களை, ப்ராமிஸ் கான்சியஸுக்குள்ளே வாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, வாக்கு தத்தங்கள் எனக்கு இருக்கிறது என்கிற உணர்வுக்குள்ளே வாங்க. நெருக்கங்கள் வரும், சவால்கள் வரும், ஆனால் பிரச்சனை என்கிற உணர்விலே வாழாதீங்க. அதுதான் உங்களை கட்டுகிற பெரிய சங்கிலி. உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்றது வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை மைண்ட்ல தான் இருக்கு. நிறைய பேருடைய பிரச்சனை. ஜாய்ஸ் மேயர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க, நான் பல முறை வாசித்திருக்கிறேன். சிந்தனையே ஒரு போர்க்களம். பிரச்சனை எல்லாம் மைண்ட்ல தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் எதுதான் காரணமா இருக்கு? மைண்டு. நான் பிரச்சனையிலே இருக்கேன், எனக்கு விடிவு காலம் இல்லை, எனக்கு முன்னேற்றம் இல்லை, இப்படி ப்ராப்ளம் கான்சியஸாக இருக்கிறீங்களா, எல்லா வியாதியும் தன்னால் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, ப்ராமிஸ் கான்சியஸ்குள்ள வாங்க. வாக்கு தத்தங்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறா. ஆமென், ஸ்தோத்திரம். என் தேவை எப்படி சந்திக்கப்படும்? ஒரே ப்ராப்ளம், வேலையில் பிரச்சனை, எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தானே. நம்முடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி பிரச்சனை, சூறாவளி காத்து மாதிரி தான் வருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலைக்கும் நடுவில் நீங்கள் அமைதியா இருக்கும்போது நான் உங்களுக்காக நியாயம் செய்வேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? யோசேப்பு 30 வயசுல ராஜாக்கு முன்னால போய் நிற்கும்போது சொப்பனத்துக்கான அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? ஐயா, கொஞ்சம் என் கதையை கேளும். அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை குறித்து அவன் பேசலை. ப்ராப்ளம் கான்சியஸ்குள்ளே அவன் போகலை. இப்போ அவனுக்கு இருக்கிற கான்சியஸ் என்னன்னா, வாக்கு தத்தம் நிறைவேற போகுது. யோசேப்பு அதை குறித்து பேசலை. அதுதாங்க ஆவிக்குரியவர்களுக்கு அடையாளம். 1000 பிரச்சனை வரட்டும், அதையே பேசாதீங்க. எவ்வளோ பலவீனம் வரட்டுமே, பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேர், 10,000 பேர் வந்தாலும் அணுகாதுன்னு சொல்லிட்டார்ல. அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிருங்க. 10,000 பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த சங்கீதத்தை தானே நம்ம வாசித்தோம். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஒரு நாள் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியாக இருக்க பழகுங்க. யாக்கோபு 3:5 சொல்லுகிறது, அநேக நேரம் நம்ம பேசிய காரியங்களுக்கு எடுத்துடுறோம். அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனை காரணமே நம்முடைய நாவு. யாக்கோபு 3:5, நாவானது சிறிய அவயவம்தான், ஆனால் பெருமையானதை பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துறது போல அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, நம்முடைய வார்த்தைகளை அழித்து கொண்டு இருக்கும்.
உங்கள் கிருபை அழிக்க வேற யாருமே வேண்டாம். நீங்கள் பேசுகிற வார்த்தையை உங்கள் கிருபையை அழிச்சிட்டே இருக்கு. நாம் பெருமையானதை பேசும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகள் எல்லாம் அடிபட்டுட்டே இருக்கும். நாம் பெருமையானதை பேசும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஊற்றுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, சிறிய நெருப்பு, ஒரு தீக்குச்சி தான் பெரிய காட்டையே கொளுத்துமா. காட்டை கொளுத்துறதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல தீய வச்சா போதும், முழு காடும் பற்றி எரியும். ஆமேனா? முழு காடும் பற்றி எரியும். ஒரு சிறிய வார்த்தை, ஸ்தோத்திரம், ஒரு சின்ன வார்த்தை அது எத்தனையோ பேரை காயப்படுத்திடும், எத்தனையோ பேரை வருத்தப்படுத்திடும். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி கேட்போம். நாங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லாம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நியாயத்தை கர்த்தர் செய்யணும்னா அமைதியாக இருக்கணும். நம்ம வயிற்றுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறோம், ஃபாஸ்டிங். என்னைக்காவது வாய்க்கு நாவுக்கு ஓய்வு கொடுத்துருக்குறோமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது வாய்ப்பே இல்லை பாஸ்டர். சிலர் தூக்கத்தில் கூட புலம்பிகிட்டே இருப்பாங்க. வாய்க்கு ஓய்வே இல்லை. ஸ்தோத்திரம். வயிற்றுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறோம், கண்ணுக்கு ஓய்வு கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே ரெஸ்ட் இருக்குது. வாய்க்கு என்ன இல்லை? கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் டைம் ரெஸ்ட் கொடுங்களேன். நிறைய பேர் மௌன விரதம்லாம் இருக்கிறாங்கல்ல. நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி இருக்கிறதே இல்லை. நம்ம பேசியே கெடுத்துட்டு இருப்போம். புறஜாதிகள் எல்லாம் மௌன விரதம் இருந்த அவன் ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி காண்பிப்பான். ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும்போது நம்ம எப்போ மௌன விரதத்துக்கு போனோம்? எல்லாரும் சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது சைலண்ட் ஆயிடணும். மௌன விரதம்னா அது வேற, நான் தவறான உபதேசத்தை சொல்லிட்டேன்றப்படாது. சைலண்ட் ஆயிடணும், நம்ம பாஷையில் போயிடுவோம். அமைதியாக இருப்பது. பிரச்சனை வருது, திரும்ப பேசினா இன்னைக்கு ரணகலந்தான் அப்படின்னா என்ன ஆயிடணும்? சைலண்ட் ஆயிடணும். சைலண்ட் மோடில் அடிக்கடி போங்க. ஃபோனை மட்டும் சைலண்ட் மோடில் போட்டால் போகாது. நம்முடைய வாயும் அப்பப்போ எங்கே போகணும்? சைலண்ட் மோடில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு விலகிடலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் டென்ஷன் மோடில் இருக்கிறாருன்னா மனைவி சைலண்ட் மோடில் இருந்துடணும். மனைவி டென்ஷன் மோடில் இருந்தால் புருஷன், ரெண்டு பேரும் ஒரே மோடில் இருந்தால் பிரச்சனை தான். ரெண்டு சைலண்ட் மோடில் போயிடக்கூடாது, அது பிரிவினைக்கு போயிடும். ரெண்டு டென்ஷன் மோடில் போனால் அடி தடி தான் ஆகும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபைகளை தருவீராக. ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், ஆவிக்குரிய குணங்கள் நமக்கு தேவை. அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் யாருமே தடுக்கலை. அந்நிய பாஷை பேசணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அநேக நேரம் சர்ச்சு முடிஞ்சு போனோன்னா நம்ம விசுவாசிகள்ங்கிறதே மறந்துடுறோம். நமக்கு மேலே ஒரு ரட்சிப்பின் உடை இருக்கிறதுங்கிறதே நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடுறோம். வெளியே போனோன்னு அப்படி ஒரு மூர்க்கம் வந்துடுது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாக இருந்தா நியாயம் செய்வேன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவது கடைசியா, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்யண்டா. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவ சமூகத்தில் இருப்பது அல்லது தேவ பிரசன்னத்தில் இருப்பது. ஆண்டவர் சும்மா யாருக்கும் நியாயம் செய்ய மாட்டாருங்க. ஆரோனுடைய கோல் உட்பட 12 கோத்திரங்களுடைய கோல்களும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வந்தது. ஆரோன், உனக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய பிரசன்னத்துக்குள் நீ வர வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் ஏதோ காரியத்தில் நியாயம் கிடைக்காம போராடிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு நியாயம் செய்யண்டா. ஆண்டவர் சொல்றார், தேவ சமூகத்தில் நில்லுங்க. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை பார்த்து கைகளை ஏறெடுத்து நெல்லுங்க, முழங்கால நெல்லுங்க. தேவ சபையில் கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார். நியாயம் நீதியினிடமாக திரும்புகிற நாட்கள் வருகிறது. எல்லா கோலை போலதான் ஆரோனும் கோலும் உள்ள வச்சாங்க. நல்லா கவனிங்க. நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப வாசித்து நேரத்தை வீணடிக்க விரும்பலை. வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. 12 கோலும் ஒன்றா தான் இருக்கு.
வைக்கும்போது ஒன்றாயிருந்தது, எடுக்கும்போது ஒன்று வித்தியாசமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்காக செய்கிற நியாயம். உள்ள போகும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். சில நேரம் பிரச்சனைகளுக்குள்ள எல்லாரும் ஒன்றா தான் போவோம். ஆனால் எனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார் என்றால் என் கோல் துளிர்க்கும். எல்லாரும் கோலை விட என் கோல் வித்தியாசமா இருக்கு. காரணம் என்ன? என் கர்த்தர் எனக்காக நியாயம் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, சூழ்நிலைகள் எவ்வளவு எதிரா பாதகமா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக நியாயம் செய்கிறவர். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. ஆழமான ஒரு அர்ப்பணம், அதான் தேவ பிரசன்னத்தில் கோள்களை வைப்பதற்கான அடையாளம். அர்ப்பணத்துக்குள்ள வந்தாச்சு. அர்ப்பணத்தில் வித்தியாசம் உண்டு, அபிஷேகத்தில் வித்தியாசம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்கிற நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அதுவும் வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் நியாயம் செய்யும் போது ஆமென், உங்கள் வாழ்க்கை சுற்றி இருக்கிறவர்களை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் நியாயம் செய்த போது ஒரு கோல் மட்டும் வித்தியாசமாக இருக்கு. அது மட்டும் பூ பூத்து காய்கள் எல்லாம் கொடுத்துச்சான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன் டே, ஒரே இரவில், ஒரு நைட்டில் இதெல்லாம் நடக்குமா? கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தரால் செய்ய முடியும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து